மருமகள்கிட்ட ஒன்று பொண்ணை பற்றி சொல்லணுன்னா அது கொஞ்சம் போல்டு. நான் மைண்டில் என்ன செட் பண்ணிட்டா அதுதான் எனக்கு, நான் தான் நீதிபதி அப்படின்னு என் பொண்ணு பேசும். பொண்ணு அது. மருமகள்கிட்ட என்ன கற்றுக்கிட்டேன்னா அது வாயில் நெகட்டிவ் வார்த்தையே வராது, எல்லாம் பாசிட்டிவ் தான். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது மகளா மருமகளா? ரொம்ப பிடிக்கும்னா நீ அவங்க பார்க்காதீங்க, பார்த்த பதில் சொல்ல வராது. ரொம்ப பிடிக்குன்னு சொன்னால் சார் பொண்ணை பீட் பண்ண முடியாது எப்பயுமே. மருமக தான். மருமக தான். மருமக தானா? என் பையன்கிட்ட கேட்டேன், அப்பா அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு. அப்பா பெட்டில் இருக்கையில் முதல் நாள் சொன்னார்ப்பா, இந்த பொண்ணு நம்ம குடும்பத்துக்கு சரியாக இருக்கும்ப்பா, விட்டுறாத அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணு, கடைசி வரைக்கும் நமக்கு நல்ல பிள்ளையா ஒரு பிள்ளையா இருக்கும்னார். அதனால அவனும் பார்க்கவே இல்லை, பொண்ணு பார்க்கல. ஓ, அன்னைக்கே சரின்ட்டான். எப்படி நீங்க எங்க அண்ணனை பார்த்தோன்னே ஓகே சொன்னீங்கன்னா அப்புறம் சொன்னாங்க இல்ல வீட்டுக்குள்ள வந்தனே ஆண்டி வந்து என்கிட்ட கேட்டாங்க, ஏமா என் பையனை கல்யாணம் பண்ணிப்பியானே, எனக்கு ஆண்டியை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, நான் ஓகே சொல்லிட்டேன்னு சொன்னாங்க. அவங்க வந்தோனி என்கிட்ட ஒரு செல்லமா ஹக் பண்ணி, மா உனக்கு பிடிச்சிருக்கலமா அப்படின்னா, எனக்கு அது வரைக்கும் எனக்கு மேரேஜ்ல இப்ப பண்ணக்கூடாது, லேட் பண்ணிக்கலாம் அப்படின்னே இருந்துச்சு. அப்புறம் அவங்க கேட்ட உடனே எல்லாமே எனக்கு ஏதோ ஒரு பாசிட்டிவா தோணுச்சு, ஓகே சொன்னேன். முத நாள் அம்மா பார்த்தோன்னே வந்து என்னை கட்டி பிடிச்சிக்கிட்டாங்கன்னு சொன்னீங்க இல்லையா? வாங்க. மக பிடிக்குமா மருமக பிடிக்குமான்னு கேட்டு அம்மாவை கார்னர் பண்றோம்ல, கொண்டு போய் அவங்க ஒரு சேஃபா பதில் சொல்ல ட்ரை பண்றாங்க. ரெண்டு பேரும் பிடிக்கும், இது தங்கம் அது சாஃப்ட் அப்படிலாம் சொல்றாங்க. எல்லாம் மறைச்சு நின்றுட்டு இல்ல நீங்க ஒரு ஆளை தான் சொல்லணும் அப்படின்னா, இல்ல எனக்கு மருமகளை தான் ரொம்ப பிடிக்கும் அப்படி சொன்னாங்க. காரணம் என்ன அப்படின்னா, 3 பேரும் பேசுனதுக்கு அப்புறம் மக விறுவிறு போய் உட்காந்துட்டா, மருமக மோடி கொண்டு பத்திரமா மாமியாரை உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறம் போறாங்கிறதா காரணம். அப்ப இங்க சின்ன சின்ன கெஸ்டர்கள்ல நம்முடைய நடவடிக்கைகள்ல தான் வந்து நம்ம மறுபடியும் அந்த அன்பை தெரியப்படுத்துறோம். 80களில் வந்து ஒரு குடும்ப தலைவியா இருப்ப ரொம்ப முக்கியமான வேலை என்ன அப்படின்னா வந்து பட்ஜெட் போடுறது. பட்ஜெட் தான் சார். அப்படி உங்களுடைய பட்ஜெட் போட்ட நாட்கள் அவங்களுக்கு ஞாபகம் இருக்கா? சார் நாங்க ஹோட்டல்ல போய் சாப்பிட்டதே இல்லைங்க சார். ஒரு ஹாஸ்பிட்டல் குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு தூக்கிட்டு போவோம் சார். வந்த உடனே என்ன சொல்லுவாரு, ஒரு சாதம் வை, தயிர் ஊற்றி சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா ஹோட்டல் போனால் செலவாகும் சார், நம்ம பட்ஜெட்டுக்கு அது முடியாது. இப்பவே ஜி5 ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. உங்க ஃபேவரட் ஷோக்களை எங்கேயும் எப்போதும் இலவசமா பாருங்க.